வெல்கம் டு பேசிக்ஸ் வித் பரத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கின் கேர் மித் ஃபார் மென். பொதுவாகவே நம்ம ஊரில் நிறைய மித் இருக்குது ஸ்கின் கேர் பற்றி, குறிப்பாக மென்ஸ்க்கு. நானுமே நிறைய மித்தின் தெரியாமலே நம்பிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படி நிறைய மித்தை நம்பிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லா மித்தையும் நீங்கள் டீபங்க் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எது மித்து எது உண்மைன்னு தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ரெகுலராக கேள்விப்பட்ட ஒரு 5 மித்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென் டசன்ட் நீட் எனி ஸ்கின் கேர் பிகாஸ் தி ஸ்கின் இஸ் திக்கர் தென் உமன். கரெக்ட். இதில் ஒரு விஷயம் கரெக்ட். மென்னோட ஸ்கின் வந்துட்டு கம்பேர்ட் டு உமன் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டரோன் தான். ஸோ திக் ஸ்கின் இருக்கனாலேயே உங்கள் ஃபேஸில் ஆயில் வராதுன்னு இல்லை, ட்ரைனஸ் வராதுன்னு இல்லை, ஏஜ் ஆகாதுன்னு இல்லை, சென்சிட்டிவ் ஆகாதுன்னு இல்லை, கண்டிப்பாக எல்லாமே ஆகும். ஸோ ஸ்கின் கேர் ரொம்பவே முக்கியம். இது பெரிய ஒரு மெத்து. நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஸ்கின் ஆல்ரெடி ரொம்ப திக்காக இருக்கேன், மென்னுக்கெல்லாம் ஸ்கின் கேர் தேவையே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையாது. ஸ்கின் கேர் எல்லாருக்குமே முக்கியம். நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 20 வயசு பையன் ஒரு 25 வயசு மேலே தெரிய தொடங்கிடும் ஃபேஸ். ஸ்கின் கேர் பண்ணாமல் இருந்தால், கரெக்டாக நம்ம ஸ்கின் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால், சும்மா நம்ம பாட்டு சுற்றிட்டு இருந்தோம்னா. ஸோ அதுக்கு தான் ஸ்கின் கேர் ரொம்பவே முக்கியம். இதை நான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருந்த மித்து இது. ஸோ அப்படி இல்லை, ஒரு ஹெல்தி ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரொம்பவே முக்கியம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் யர் ஃபேஸ் வித் சோப் இஸ் எனஃப். பெரிய மித். நானும் அப்படி ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சோப்பை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலே மூஞ்சி க்ளீன் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க ஸ்கின்னும் ஃபேஸில் இருக்க ஸ்கின்னும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் இன் த சென்ஸ், ஃபேஸில் இருக்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், சென்சிட்டிவோட கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். அதில் நம்ம பாடிக்கு போடுற சோப்பை வச்சு தேய்ன்னு தேய்ச்சோன்னு வைங்களேன், சுத்தமாக காலி. அதுவும் நான் ஹமாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது. அதில் வேப்பலை சத்தி இருக்குன்னு வேறு ஆடு வரும். போடு மூஞ்சி எல்லா அழுக்கும் போயிட்டுன்றாலும் தேய்ப்பேன். மூஞ்சி வெள்ளரி போன மாதிரி இருக்கும். நான் கூட இதான் க்ளீனே நீட்டுன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படி இல்லை, நீங்கள் ரெகுலராக சோப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். அது உங்கள் ஃபேஸை ரொம்ப டிஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அது பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கோங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் ஆயிலி ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி, ட்ரை ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வாங்கிக்கிட்டு டெய்லி ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நாளைக்கு 2 வாட்டி பண்ணாலே போதும், காலையிலும் ஈவினிங் பண்ணாலே போதும். ஃபேஸ் வாஷை வச்சு அதுவே எனஃப் தான் நீட்டாக பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை சோப் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நல்ல கிளென்சர் வாங்கிக்கோங்க. அது கூட பெட்டர் தான். பட் சோப்பு ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோப் வந்து பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஃபேஸுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அது பெரிய மித்து. நார்மலாக நம்பிட்டு இருந்தேன் இதுவுமே. சோப்பு போதும் அப்படி கிடையாது. சோப்பு உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயிலை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். ஸ்லோவாக ஃபேஸ் வாஷ்க்கு மூவ் ஆகிடுங்க. ஃபேஸ் வாஷ் வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற டேட்டா எடுத்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப டிஹைட்ரேட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ அதுக்கு தான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண சொல்கிறேன். பட் சோப் அப்படி கிடையாது. இப்போ தேர்ட் மித் என்னன்னு பார்த்துடலாம். மென் டோன்ட் நீட் சன்ஸ்கிரீன். நான் இதை ரொம்ப நாளாக நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா சன்லைட் ரொம்ப நல்லது தானே பாடிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் லேட்டாக தான் தெரிய வந்துச்சு, ஏர்லி மார்னிங் சன்லைட் தான் உடம்புக்கு நல்லது. பட் அந்த 12 மணி வெயிலெல்லாம் நல்லதே கிடையாது. உங்கள் ஃபேஸில் உங்கள் பிக்மெண்ட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ சன்ஸ்கிரீன் ரொம்பவே முக்கியம். ஒரு SPF 50 இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்கிரீனை வாங்கி டெய்லி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வெளியே கிளம்பும் போது, ஈவன் வீட்டில் இருக்கும்போது கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா விண்டோ வழியாக வர சன்லைட்டு கூட அஃபெக்ட் ஆகும், ஃபேஸ்க்கு பிக்மெண்ட்டுக்கு லீட் பண்ணும். ஸோ சன்ஸ்கிரீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சன்ஸ்கிரீன் இல்லாமல் தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. சன்ஸ்கிரீன் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சன்ஸ்கிரீன் இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப சீக்கிரம் ஏஜிங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிடும். லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ சன்ஸ்கிரீன்ங்கிறது ரொம்பவே மஸ்ட்டு, மிஸ் பண்ணவே செய்யாதீங்க. மேண்டேட்ரி, ரொம்ப மேண்டேட்ரி சன்ஸ்கிரீன். 4வது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் டசன்ட் நீட் மாய்ஸ்சரைசர். அப்படி கிடையவே கிடையாது. நானும் அப்படி தான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஃபேஸில் நேச்சுரலாகவே மாய்ஸ்சர் மாதிரி இருக்கே அப்படின்னு. அது ஆயில் கூட அப்போ தெரியல, அது மாய்ஸ்சர்னு நினச்சிக்கிட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன் மென்டல் மாதிரி. ஆனால் அப்படி இல்லை. அது வந்து காலையில் நீங்கள் எந்திக்கும் போது ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்கும் ஒரு மாதிரி. அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஆயில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்வெட்டை ரொம்ப கம்மி பண்ணும், ஆயில் ரொம்ப வெளியாமல் பார்த்துக்கும், க்ளோவாகவும் இருக்கும், ஃபேஸ் ரொம்ப ஹைட்ரேட்டாகவும் இருக்கும். ஏன் நிறைய பேர் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் ஆயிலியாக இருக்குது, இது போட்டால் இன்னும் க்ரீஸி ஆகிடும் அப்படின்னு யூஸ் பண்ணாமலே விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லை. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கினீங்க, இந்த ப்ராப்ளமே இருக்காது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு. அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி இஸ் எ டீனேஜ் ப்ராப்ளம் ஒன்லி. கடவுளை இதை நான் ரொம்ப நம்பிட்டு சுற்றினேன். ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆக்னி, ஒரு பிம்பிள் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு ஒன்று பார்க்குதுடா அதான் பிம்பிள் வருது அப்படின்னு. ரொம்ப நம்பிட்டு சுற்றினேன் இதை. சீரியஸாக ரொம்ப நம்பினேன். போடு ஆக்னி வந்தாலும் குஷி ஆகிடுவேன், போடு ஏதோ பொண்ணு நம்மளை பார்க்குது அப்படின்ட்டு. அப்போ தான் தெரிஞ்சு ஆக்னி வந்து பொண்ணுங்க பார்த்தா வராது, கரெக்டான டயட் இல்லை, கரெக்டான ஃபுட்டு இல்லை, கரெக்டான ஸ்கின் கேர் ரொட்டீனில் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால தான் வருதுன்ட்டு. ஆக்னியை என்ஜாய் பண்ண பைத்தியக்காரன் நான் தான்.
பட் லேட்டாக தெரிய வச்சு அப்படிலாம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுக்குள்ளே போகணும், நல்ல ஃபுட் எடுத்துக்கணும், கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணணும். ஒரு சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷோ, ஒரு சன்ஸ்கிரீனோ, ஒரு மாய்ஸ்சரைசரோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்னி அது கம்மி பண்ணணும். உங்களுக்கு ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது கரெக்டாக டார்கெட் பண்ணுங்க. ஆக்னினா ஆக்னி அண்ட் ஸ்காரையுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிவென்ட் பண்ணணும். பேசிக்காக ஆக்னி வந்து பொண்ணுங்க பார்க்குறாங்களா வராதுப்பா, நம்பாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப நம்பினேன். கடைசி நான் இதை சொல்ல வேணா நினச்சேன். இந்த மித்து என்னன்னா, நேச்சுரல் ரெமெடிஸ் ஆர் பெட்டர் தென் தி ஸ்கின் கேர் ப்ராடக்ட். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் நேச்சுரலாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் லெமனை தேய்க்கிறது, ஆக்னிக்கு டூத் பேஸ்ட் வைப்பாங்க, அது ரொம்ப ஹார்ம்ஃபுல். சீரியஸாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அது ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஓகே, பேஸ்ட் வச்சா போயிடும் அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை. கரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் அட்லீஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. கோல்கேட் பல் வளர்க்குறது, லெமன் சிட்ரஸ், அது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுனே எனக்கு தெரியல. அது அப்படியே யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு. நான் வந்துட்டு ஸ்கின் கேர்னு இல்லை, ஹேருக்கு வந்து ஷீகக்கா போடுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட. அது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மேக் பண்ணுறாங்க. அது புரியவே இல்லை. ஒருத்தங்க வந்து அரிசி மாவு சேர்க்குறாங்கிறாங்க, ஒருத்தங்க வெறும் சீகக்கா போட்டு தேய்க்கிறாங்கிறாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுறது எனக்கு புரியல. ஸோ எனக்கு கேட்டால் இப்படி போகிறதுக்கு கரெக்டான ப்ராடக்ட் வாங்கினா அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் அது என்னென்ன குவான்டிட்டியில் யூஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டியில் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் ஆகிருக்கு எல்லாமே தெரியும். ஸோ சும்மா நீங்கள் 19 ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க யாராச்சும், நேச்சுரல் ரெமெடிஸ் தான் பெஸ்ட் ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கேட்டால் அது பெரிய மித்து தான். ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது இன்கிரீடியண்ட்டை பார்த்து வாங்குங்க, என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. சும்மா அவங்க சொல்லிட்டாங்க இங்கே சொல்லிட்டாங்க எதுவும் வாங்காதீங்க. இங்கே சர்ச் பண்ணி நீங்களே பார்த்து வாங்க இன்கிரீடியன்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. இது சும்மா நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சன்ஸ்கிரீன், ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் இந்த மாதிரி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். ஏதாவது கன்சர்னாக டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். என் இன்ஸ்டாகிராம் லிங்க் இங்கே கொடுக்குறேன், அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். அவ்வளோதான், பாய்.